ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ஆற்று கெண்டை மீன் எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த மீனை வச்சு ரொம்பவே டேஸ்டான மீன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு ரொம்ப நல்லா காரசாரமாக ரொம்பவே சூப்பராக வச்சுருக்கேன். அது கூடவே ஆற்று கெண்டை மீனை ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு மீன் எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு நல்ல மீனை பீஸ் போட்டு ரெடியாக இருக்குது. இப்போ இது குழம்பு செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். புளி கொஞ்சம் ஆற்று கெண்டை மீனுக்கு புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சா தான் நல்லாயிருக்கும், புளிப்பாக இருக்கணும். அதனால கை உருண்ட அளவுக்கு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன். மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு சூடானது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம். அது கூடவே சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது ரெண்டும் கருக விடாமல் லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா இனிச்சிக்கிட்டு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் இது மாதிரி முழுசாகவே சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கத்து வதங்கட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக வைக்க வேணாம், ஓரளவு கொஞ்சம் பெரட்டின மாதிரியே குழம்பு வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு தண்ணி போதுமானது. இதில் நல்லா பழுத்த தக்காளி 3 தக்காளி எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தகுந்தாப்புல 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். மீன் மசாலா தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பக்கத்து நமக்கு வெங்காயத்தில் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். தாளிப்பு வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்ந்து வதங்கட்டும். ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக அந்த வெங்காயத்தோட வாசம் மட்டும் போகட்டும். இப்போது 1/2 ஸ்பூனு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புளிக்கரைசலை இதில் சேர்த்துடலாம். இது க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போகணும். இப்போ நமக்கு நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை இதில் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு மீன் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான கமகமன்னு மணக்கிற மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 1 நிமிஷம் சிம்மிலே வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான தளத்தளன்னு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் குழம்பு நல்லா காரம்னா நல்லா அதிகமாகவே சேர்த்துருக்கோம். புளிப்பும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த ஆற்று மீன் கொஞ்சம் ஸ்மெல் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதனால் நம்ம புளிப்பு உரப்பில் கொஞ்சம் அதிகமாக வச்சு தான் காய்ச்சணும். ரொம்பவே டேஸ்டான இந்த மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொரிச்ச மீன் செய்கிறதுக்கு 1 ஸ்பூனு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனு ஜீரக சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பல்லு பூண்டும் 10 மிளகும் சேர்ந்து நல்லா தட்டி விட்டு எடுத்துக்கலாம். இந்த பூண்டும் மிளகும் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம்.
மிக்ஸ் ஆகிறதுக்கு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா மசாலா இந்த பூண்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணி விட்டுறலாம். மசாலா எல்லாத்தையுமே வந்து நமக்கு மீனில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு அந்த மசாலா எல்லாமே நல்லா மீனில் ஊறி நல்லாவே சூப்பராக வந்திருக்கு. ஒரு பக்கம் நமக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பூண்டும் மிளகும் சேர்த்துருக்கிறதுனால வாசம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.